திருயாழிலின் இறைவா பல பண் தரும் நரம்புண்டு. திருயாழிலின் இறைவா பல பண் தரும் நரம்புண்டு. என்னையும் தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே ஏற்றும் தெய்வமே. தெய்வத்தை நான் வணங்கி வரவேற்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வணங்கி வரவேற்கிறேன். தூய ஆவியானவரை வணங்கி வரவேற்கிறேன். தூய தம திருத்துவத்தை வணங்கி நான் வரவேற்கிறேன். ஆவியானுடைய கரங்களுக்குள்ளாக இந்த சிறு நிகழ்வை ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் முன்னின்று வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவுக்கே புகழ். நல்ல சத்தமா சொல்லுங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. சொல்லுங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இருந்தாலும் என்ன, ஒல்லியா இருந்தாலும் என்ன, கருப்பா இருந்தாலும் என்ன, சகப்பா இருந்தாலும் என்ன, எல்லோரும் இயேசுவின் பிள்ளைகள் தானே. எல்லோரும் இயேசுவின் பிள்ளைகள் தானே. குண்டா இருந்தாலும் என்ன, ஒல்லியா இருந்தாலும் என்ன, கருப்பா இருந்தாலும் என்ன, சகப்பா இருந்தாலும் என்ன, எல்லோரும் இயேசுவின் பிள்ளைகள் தானே. எல்லோரும் இயேசுவின் பிள்ளைகள் தானே. அதாவது ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்து விட்டால் அவனுக்கு என்ன பயன் ஆண்டவர் சொல்லியிருக்கார். புரிஞ்சுங்களா? பைபிள்ல ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்துட்டா அதனால் அவனுக்கு வரும் பயன் என்ன? அப்ப ஒரு காரியத்தை நீங்க எல்லாம் கவனிக்கணும். என்ன காரியம் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு எல்லாமே இருக்கலாம். பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், சுகம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா அந்த ஆன்மா சரியில்லைன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. புரியுதுங்களா? உங்களுக்கு கடவுள் சாப்பாடு கொடுத்துருக்காரு, தங்கறதுக்கு நல்ல இடம் கொடுத்துருக்காரு, அன்பு செய்யறதுக்கு ஃபாதர் கொடுத்துருக்காரு, பிரதர்ஸ் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, எல்லாமே நிறைவாய் கடவுள் கொடுத்துருக்காரு. ஆனா ஒரு காரியம், நீங்க ஆண்டவர் மேல அன்பு, இயேசு மேல ஒரு அன்பு, அவரை நேசிக்கணும், அவரை தேடணும், அவருக்கு நன்றி சொல்லணும், அவரை முறுமுறுக்க கூடாது. அவர் மேல ஒரு அன்பு இருந்தாதான் உங்க கடைசி காலம் எப்படி இருக்கும், அந்த மோட்சம் போய் சேர முடியும். பிரைஸ் தி லார்ட். நல்லா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. எரிச்சல், பகைமை உணர்வு, மன்னிக்க முடியாத தன்மை, இவைகள் எல்லாம் எங்க இருக்குது? உள்ளத்துல தான் இருக்கு. அப்ப இதெல்லாம் வெளியே போகணும். அதெல்லாம் வெளியே போச்சுன்னா இயேசு உள்ள வருவார். இயேசு உள்ள வந்தாதான் அந்த முகத்துல, அந்த உள்ளத்துல சந்தோஷம், மகிழ்ச்சி, மன நிம்மதி வரும். புரியுதுங்களா? நீங்க ஆலயத்துக்கு போவீங்களா? மாஸ்க் போவீங்களா? ஃபாதர் கூட்டிட்டு போவாங்கல்ல, மாஸ்க் போக மாட்டீங்களா? சரி, போவாங்க. அப்போ நீங்க என்ன செய்யணும்னா, நற்கருணை வாங்குற சமயத்தில் எத்தனை பேர் நற்கருணையை இயேசுவை வாங்குவீங்க? நற்கருணை வாங்குறவங்க எத்தனை பேர்? சரி, நற்கருணை வாங்கல அப்படின்னா கூட நீங்க ஆலயத்துக்கு போனீங்கன்னா, இயேசுவை எனக்குள்ள வாங்க. சரி, ஆலயத்துக்கு போக முடியல, இங்கேயாச்சும் ஜெபம் பண்றப்போ இந்த முதியோர் இல்லத்துல என்ன செய்யணும்னா, எனக்குள்ள வாங்க இயேசுவே கூப்பிடணும். என்ன செய்யணும்? எனக்குள்ள வாங்க. என் உள்ளத்தில் இருக்கிற வெறுப்பு, கசப்பு, கோபம், வைராக்கியம், அதெல்லாம் என்னை விட்டு வெளியே போகணும்னு நல்லா ஜெபம் பண்ணணும். சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மகன் மேலேயோ மகள் மேலேயோ அந்த வெறுப்பு, கசப்பு உங்களுக்குள்ளார இருக்கலாம்.
இப்படி என்னை கைவிட்டாங்களே அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து உள்ளத்துக்குள்ள இருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பாரும் சோகமாகவே இருக்கலாம். கடவுள் எனக்கு ஏன் இந்த துன்பத்தை கொடுத்தாரு, கடவுள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாரு, கடவுள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு தூரம் வந்து என்னை வந்து இப்படி ஒரு கஷ்டத்துக்குள்ள என்னை வச்சிருக்காரு, எல்லாரும் நல்லா இருக்காங்க இந்த உலகத்துல, நான் மட்டும் ஏன் தான் பிறந்தேனா, பிறந்ததை விட பிறவாமல் தான் நல்லா இருந்திருக்கும், இவ்வளோ கஷ்டங்கள் எதுக்கு இந்த பூமியில படணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் உள்ளத்துக்குள்ளார சில நேரங்கள் என்ன செய்யும் வரும். அப்படி வந்தவங்க யாராச்சும் இருக்கீங்களா? கை தூக்குங்க. ஏன் தான் நான் பிறந்தனும், கடவுள் ஏன் தான் என்னை படைச்சாரு அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சு பிரதர் அப்படின்னு சொல்றவங்க யாராச்சும் இருக்கீங்களா? கை தூக்குங்க. வெக்கப்படாம கை தூக்குங்க. வந்துச்சா? அப்படி பொய் சொல்லாம சொல்லுங்க. வந்துச்சா? பாருங்க, கை தூக்க கஷ்டமா இருக்குது. வந்துச்சு. பொதுவா வந்து பாருங்க, மனுஷனுடைய இயல்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா, கஷ்டம் வர்றப்போ துன்பம் வர்றப்போ கடவுளை முறுமுறுப்பாங்க. கடவுள் ஏன் தான் என்னை படைச்சார், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம் அப்படின்னு என்ன செய்வாங்க? கடவுள்கிட்ட கேள்வி கேட்பாங்க. யாருமே இந்த துன்பத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க? நன்றி சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர்கிட்ட வந்து கேள்விதான் கேட்பாங்க. இப்போ வந்து நான் பிரசங்கம் பண்றேன், உங்களுக்கு நான் சொல்றேன்னா, என்னுடைய 17வது வயசு, இப்போ 17 வயசு பொண்ணு பறி கொடுத்துருக்கேன். 4 வருஷம் கேன்சர் வியாதினால கஷ்டப்பட்டு போன வருஷம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி இறந்துட்டா. அவள் வந்து இப்போ வந்து கல்லூரி படிக்கணும், ஃபர்ஸ்ட் இயர் கல்லூரி போய் ஜாயின் ஆகணும். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு யோசனை பாருங்க. எனக்கு 3 குழந்தைங்க. பெரிய பொண்ணு வந்து 3rd இயர் பிசிஏ படிக்கிறான். பையன் வந்து கடைசி பையன் 6ஆம் கிளாஸ் போகிறான். என் நடுவில் இருக்கிற பொண்ணு தான் இறந்துட்டா. அப்போ எப்படி இருக்கும் பெற்றோர் எங்களுக்கு? அந்த குழியில் அவளை வைக்கிற சமயத்தில் நான்லாம் மண்ணு போட மாட்டேன்ட்டேன். என் கையால் மண்ணை போடுறதா என் பொண்ணுக்கு நான் போடலை நான். அப்போ நீங்கள் எல்லாம் யோசனை பாருங்க. அப்போ 17 வயசு பொண்ணை இழந்து பயங்கர ரொம்ப மனவேதனை, உளைச்சல் இருந்தாலும் கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார். ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவருடைய பணியை செஞ்சுட்டு இருக்கேன். புரியுதுங்களா? நீ நல்லா யோசனை பாருங்க. அவளோட ஃபோட்டோ பார்க்குறப்பெல்லாம், சின்ன வயசு ஃபோட்டோ, படிக்க வச்சது எல்லாம், அதையெல்லாம் பார்க்குறப்போ எப்படி அவள் சிரிச்ச முகமாக இருப்பா, எப்படி வந்து அவள் வந்து எங்ககிட்ட நடந்தா, என்ன செய்வா, ஒவ்வொன்றும் அப்படி ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கும். திடீர்னு அழுகாட்சி வரும். எப்போ அழுகாட்சி வருதுன்னே தெரியாது. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்னா, அவர் முறுமுறுக்காம அவருக்காக வாழ வைத்தார். எங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா போன் கேன்சர் வந்து 2 வருஷம் படுத்த படுக்கையா இருந்தார். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலை போன இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னா பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அவர் இறந்தார். அப்ப அந்த 2 வருஷம் படாத சித்திரவதைப்பட்டோம். புரியுதுங்களா? ஆனா கடவுள் என்ன செஞ்சார்னா, மனசு குற்றப்படுத்தல, மனசார பார்க்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். சகோதரர்கள்லாம் எங்க அப்பாவுக்கு நல்ல உதவி செஞ்சாங்க. அப்போ ஒரு காரியம் நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. இயேசுதான் நீதியின் கதிரவன், நமக்காக உலகத்திலே உதயமானார். இயேசுதான் நீதியின் கதிரவன், நமக்காக உலகத்திலே உதயமானார். நம்பி வா, இயேசுவை தேடி வா. நம்பி வா, இயேசுவை தேடி வா. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா
காய்ந்து போய்விடும் கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே.